ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நினைவூட்டுகிறேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஏசாயா 46:13 இதை தான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதி உங்க மேல சீக்கிரமா வருது. அல்லேலூயா. நீதியை நான் உங்க மேல நிலைநாட்ட போறேன். இந்த தேசத்துக்கும் நான் நீதி செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த எலெக்ஷன்ல தேவன் இந்த தேசத்துக்கு நீதி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன வாரம் தியானிச்சோம் இல்லையா, அமாவாசை கூட்டத்தில். அல்லேலூயா. இந்த நீதி எங்கிருந்து வருகிறது அப்படின்னா தேவனுடைய வலது கரத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றார், உமது வலது கரம் நீதியால். இப்போ நீங்க நீதி வேணும் நீதி வேணும் கேட்டு ஜெபிக்கிறது அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அல்லேலூயா. அது கொஞ்சம் எல்கேஜி ஜெபம். கொஞ்சம் மெச்சூரா போறீங்க, ஒரு பிரைமரி செக்ஷனுக்குள்ள போறீங்க, அல்லேலூயா, அப்படின்னு நீங்க கொஞ்சம் கரெக்டா ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மெச்சூரா ப்ரே பண்ணோம். எப்படி ப்ரே பண்ணோம்னா, கர்த்தாவே உமது வலது கரத்தை என் குடும்பத்தின் மேல நீட்டும் ஆண்டவரே, என் பொருளாதாரத்தின் மேல நீட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு மேலாக நீட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வலது கரத்துல பல ரகசியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆமே. அவர் இடது கை என் தலை கீழ், அவர் வலது கரத்தினால் என்னை தேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய வலது கரத்துல நீதி இருக்கு. ஆமென். வாசிங்க சங்கீதம் 48:10 வாசிக்கலாம். ஆமென், 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 ஆமென். இப்ப கவனிங்க, உமது வலது கரம் நீதியால். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாசம் தேவன் எனக்கு நீதி செய்வாரு? அல்லேலூயா. இந்த தேவன் கிட்ட இருக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயம் என்னன்னா நீதி செய்யறது. அல்லேலூயா. நமது இயற்கையான குணம் என்னன்னா திருப்பி அடிக்கிறது. நம்முடைய மனுஷர்களுக்கு இருக்கிற இயற்கையான குணம் என்ன? டு ஃபைட் பேக். அல்லேலூயா. Our propensity is to fight back and defend ourselves. அல்லேலூயா. நம்மை தற்காத்து, நம்மை ஏதாவது சொல்லி நம்மை தற்காத்து கொண்டு திருப்பி அடிப்பது. அல்லேலூயா. திரும்ப செலுத்துவது. இதுதான் நமது குணாதிசயம். மனுஷர்களாகிய நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை குணாதிசயம் திரும்பி அடிக்கிறது. ஒன்று பேசிட்டாங்கன்னா நம்ம எத்தனை பேசினாதான் நமக்கு திருப்தியா இருக்கும்? பதிலுக்கு நம்ம ஒன்று பேசினா திருப்தியா இருக்கும். கரெக்டா? 9 பேசினாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. நம்மளை 1 சொல்லிட்டாங்கன்னா நம்ம எத்தனை சொல்லுவோம்? பதிலுக்கு 9 சொன்னாதான் அன்னைக்கு நைட்டு தூங்குனா நமக்கு தூக்கம் வரும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுது, அந்த மாதிரி சமயத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அல்லேலூயா. What we should do? We should keep calm. அல்லேலூயா. We should keep quiet. We should take a step back. Hallelujah. ஒரு அடி பின்னாடி வைங்க. Hallelujah. முன்னாடி வச்சு அவங்கள அடிக்க போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Hallelujah. கொஞ்சம் பின்னாடி வாங்க, கூல் டவுன் பண்ணுங்க, அமைதியா இருங்க. Hallelujah. அமைதியா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணணும்ன்றீங்க இப்ப? Hallelujah. அவங்க அவ்வளவு பண்றாங்க. Hallelujah. அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அதை பேசுறாங்க, இதை பேசுறாங்க. அமைதியா இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? Hallelujah. பிரதர் கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னெல்லாம் பேசினாங்க உங்களுக்கு தெரியாது பிரதர். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, நானே பதில் செய்வேன். அல்லேலூயா. பழி வாங்கணுமே, அப்ப அந்த வேலை யார் பண்றது? பைபிள் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்க நினைச்சீங்களா நான் ஒரு அனாதை, நான் இந்த பூமியில என்னை அடிச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாரு போய் அவங்களெல்லாம் கேட்ப? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதுன்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதை நீங்க செய்யாதீங்க, நான் செய்யறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவருடைய சிறப்பான குணாதிசயம். உங்கள் சத்துருக்களை தேவன் பழி வாங்குவதற்காக கொஞ்சம் நீங்க ஸ்டெப் பேக் பண்ணுங்க. நீங்க ஒரு அடி பின்னாடி கால வைங்க. ஆமென். அல்லேலூயா. அதை தான் எபிரேயர் 10:30 நாம் வாசிக்கிறோம். ஒரு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 10:30. பழி வாங்குதல் எனக்கு உரியது. அல்லேலூயா. இப்பதான் பல பேர் நிம்மதியாவே இருக்கு. ஆண்டவர் எனக்காக பழி வாங்குவார். நல்லா நீங்க கவனிங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா.
அவர் நம்மை சுத்திகரிப்பவர். அவர் நம்முடைய நமது மேல் குற்றம் சாட்டப்படுகிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் சுத்திகரித்து நம்மை பொன்னாக விளங்க செய்வார். அல்லேலூயா. அவர் நம்மை வழுவாமல் காப்பவர் என்று யூதாவில் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? வழுவாமல் காப்பார். அவர் நம்மை விண்டிகேட்டர். He is our vindicator. அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? somebody who clears out of doubt and suspicion. அல்லேலூயா. யார் நம் மீது சொல்லப்பட்ட பழிகளை எல்லாம் துடைத்து நம்மை குற்றமற்றவராக நிறுத்துகிறவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுது. உங்க வாழ்க்கையில எங்கேயாவது நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களை தவறா நடத்தி இருக்கலாம், உங்களை இல் ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஜீசஸ் வாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி த பர்சன் இல் ட்ரீட்டட் ஆன் எர்த். அல்லேலூயா. ஜீசஸ் தான் ரொம்ப இந்த பூமியிலே ரொம்ப மோசமா நடத்தப்பட்டவர். அல்லேலூயா. அவருடைய கேஸ் போகுது. அப்போ பொந்தியு பீலாத்து அவரை ரொம்ப மட்டமாக நடத்தினான். அல்லேலூயா. யூதர்கள் அவரை ரொம்ப மட்டமாக நடத்தினார்கள். அல்லேலூயா. சவுக்கடிகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவை தெருவெல்லாம் சுமந்து கொண்டு போக சொன்னார்கள், ஒரு குற்றமும் செய்யாதவரை பார்த்து. அல்லேலூயா. அப்பொழுது இயேசு வாயை திறக்காமல் மௌனமாயிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசுறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஜீசஸ்க்கு அவங்க பண்ண அநியாயத்துக்கு இஸ்ரேல்ல குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி பிளா 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 என்று. சமாதானம் இல்லாத தேசமாக இஸ்ரவேல். ஒரு புறம் ஆசீர்வாதம். இன்றைக்கு செய்தியை நாம் எடுத்து பார்த்தால் இஸ்ரவேல் பயங்கரமான யுத்தம், காசா ஹமாஸ் தீவிரவாதிகளோடு காசா எல்லையிலே போர் முனை அங்கே. அல்லேலூயா. குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கு. ஏன் சமாதானம் இல்லை? அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் தேவனுடைய பழிவாங்குதலை தங்கள் மேலும் தங்கள் சந்ததி மேலும் அறிவித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், உன்னை நாங்கள் அடிப்பதின் நிமித்தம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம், அதன் மேல் வருகிற தண்டனை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுமே என்று துணிகரமாய் சொன்னார்கள். வாங்கி கட்டி கொண்டார்கள். இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை கண்ணீர் வடிக்கிறார். தேவனை இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாய்மொழியினாலே சிக்குண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்தார்கள். அல்லேலூயா. வரட்டும் தண்டனை எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டுமே என்று சொன்னார்கள். பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அதான் இதுக்கு அர்த்தம் தான் பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன். அல்லேலூயா. ஜீசஸ் அமைதியாய் இருந்தார். உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை கீழ்த்தரமாக நடத்தினவர்கள், அது நிமித்தம் சந்தோஷப்பட்டவர்கள், அல்லேலூயா, கொஞ்ச காலம் நன்றாய் இருப்பது போல தோன்றலாம். கொஞ்சம் அமைதியாய் இருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ நீதி நடைபெறும் பொழுது இரண்டு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. தேவன் நீதி செய்யும் போது இட் வில் பி டன் ரைச்சஸ்லி. அல்லேலூயா. தேவன் நீதி ஒரு காரியத்துல செஞ்சா கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. நீங்களே நீதி செய்ய ஆரம்பிச்சிட்டா அங்க எங்கேயாவது சொதப்பல் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுக்கு விட்டு கொடுங்க. நம்பர் 1, இட் வில் பி டன் ரைச்சஸ்லி. நம்பர் 2, உங்களுக்கு தேவன் ஒரு நஷ்டஈடு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க அங்க அவமானப்பட்டீங்கல்ல, நீங்க அங்க கண்ணீர் விட்டீங்கல்ல, நீங்க கதர்னீங்கல்ல, நீங்க வெக்கத்தால நின்றீங்கல்ல, வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதில் ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7 நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு வாசிங்க. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பட்ட வெட்கத்தை தேவன் ரெண்டத்தனையான பலனால நிரப்புவார். எப்போ? உங்க பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கும்போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 பிள்ளைங்க தான் 10th முடிச்சிருக்கிறாங்களா? 10th உங்க பிள்ளை 320. அல்லேலூயா. உங்க பையன் பேர் என்ன? ஜெரேமியா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆல்ட்ரின். 2 பேருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. 320, ஆல்ட்ரின் 476 வாங்கியிருக்கிறாங்க. 476 தானே சிஸ்டர்? 2 பேருக்கு நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம ஊழியத்தில் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்க ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமே.
கர்த்தர் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வெக்கத்துக்கு பதில் 2 தனையாய் பலன் வரும். நீங்க உங்க பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கறது, வசனத்தை சொல்லி வளர்க்கறது ஒரு நாள் வீணாய் போகாது. தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார், தேவன் உங்களுக்கு நீதி செய்வார். எப்ப நீங்க கொஞ்சம் அமைதியா, அல்லேலூயா, நீங்க கொஞ்சம் பின்னாடி கால் வைத்து தேவன் நீதி. ஏன் தேவன் இன்னும் நீதி செய்யல? அவங்க அவ்வளோ அநியாயம் பண்றாங்க, அவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க, அல்லேலூயா, அவ்வளோ வெளிப்படையா பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, துரோகம் பண்றாங்க, அநியாயம் பண்ணி அழ வைக்கிறாங்க, அல்லேலூயா, மந்திரம் பண்றாங்க. தேவன் வந்து நீதி செய்வாரு, தேவன் வந்து அவங்கள பதில் செய்வாரு. தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருங்க. அல்லேலூயா. இழிவா பேசுறாங்க, மற்றவங்க கிட்ட போய் என்ன தரக்குறைவா பேசுறாங்க, நீங்க அமைதியா இருங்க. தேவன் வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கை வேணும், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வலது கை என் தலை மேல வேணும், உங்க வலது கை என் பிஸ்னஸ்ல வேணும், உங்க வலது கை என் வேலையில வேணும், உங்க வலது கை என் குடும்பத்துல வேணும், என் பர்சனல் லைஃப்ல வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வலது கை இறங்கி வருது. அல்லேலூயா. இன்னொன்னு, அவர் வலது கையில என்ன பண்றாருன்னு நம்மளை தாங்குறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வேலையே உங்களை தாங்குறது, என்ன தாங்குறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இந்த மாசம் தாங்குவாரு. இப்ப சொல்லுங்க, உங்களை தாங்குன்னு தாங்குவாரு அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தாங்குவாரு உங்களை? நீதியின் வலது கரத்தினால தாங்குவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்களும் நானும் பலவீனமானோம். நீங்களும் நானும் யாரு? ஒரு சில எல்லைகளை விழுந்துருவோம், ஒரு சில எல்லைகளை திரும்ப விழுந்து திரும்ப எழுவோம். அல்லேலூயா. ஏன்னா நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின், அந்த மாதிரி ஆவி பெரிய பெரிய பவர்ஸோடு நம்ம போய் நிற்கும் போது நமக்கு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றாரு, அல்லேலூயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நீ பலவீனமாவ சில நேரம் உன்னால ஜெபிக்க முடியாது, சில நேரம் வேதம் வாசிக்க முடியாது, அபிஷேகத்துல நிறைய முடியாது. அல்லேலூயா. நீ பலவீனமானவன், தூங்கி எழும்ப முடியாது, காலையில எழுந்து ஜெபிக்கலாம் நினைப்பேன், ஆனா நல்லா தூங்கிட்டு இருப்ப. நீ பலவீனமானவன் தெரியும், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றான். ஐ வில் டு ஃபேவர் ஃபார் யூ. அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, உங்களுக்கு ஃபேவர். உங்களை பார்த்தோன்னே என்ன தோணும்னா, ரொம்ப பாவமா இருக்கு இவங்களை பார்த்தா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுமா. சரி, இவங்க ஃபைலை எதுக்கு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு, கொடுங்கம்மா சைன் போட்டு தரேன். உங்களை பார்த்தா ஜென்யூனா இருக்கு, உங்களை பார்த்தா என்ன இருக்கு, ஒரிஜினல் ஆசாமி, ஏமாத்துற மாதிரி தெரியல, அதனால நீங்க போலாம், உங்களது நான் சைன் போட்டுட்டேன். இதுதான் ஃபேவர் பண்றது, சகாயம் பண்றது. அல்லேலூயா. சகாயம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. இப்பதான் வாசிச்சோம், நீதி கர்த்தருடைய வலது கரத்துல என்ன இருக்குன்னு வாசிச்சோம். இப்பதான் அதான் ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க உங்களை கர்த்தர் தாங்குவா? சில பேர் சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பாஸ், உங்க மாமியார் உங்களை தாங்குன்னு தாங்குவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன, உங்க பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டீங்க, உங்க அப்பா உங்களை தாங்குவாரு, ஒரு ஃபோன் போட்டா 2 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாரு. உங்களுக்கு என்ன பாஸ், உங்களெல்லாம் தாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எங்களுக்கு அப்படியா? அல்லேலூயா. நீங்க யாராவது அப்படி இருக்கலாம். நாங்களே வேலைக்கு போய் நாங்களே உழைச்சி சம்பாரிச்சு எங்க வயிற்று நாங்களே கழுவணும் பாஸ். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா உங்களை தாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு? நான் சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனே உங்களை தாங்குவார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாயிருக்கிற தேவன் உங்களை 2 கையில தாங்குவார், நீதியின் வலது கரத்தால தாங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? என்னை தாங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியின் பாதையில என்ன நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீதியை தான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லா தியானிக்க போறோம். இந்த தேசத்துக்கு தேவன் நீதி செய்வேன் இருக்கார். எத்தனை ஓட்டு மிஷின், எத்தனை ஃப்ராடு தானே நீங்க பண்ணுங்க, தேவன் நீதி செஞ்சாருன்னா அது எல்லாமே தோற்று போயிடும். அல்லேலூயா. எத்தனை கலவரம், எத்தனை மத மாற்ற தடை சட்டம் என்னனால் நீங்க பிளான் பண்ணுங்க, தேவன் நீதி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை நீதி செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மணிப்பூர்ல அநீதி
நீதி நடைபெற்றது, தேவன் நீதி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க கண்ணீருக்கெல்லாம் தேவன் நீதி செய்வார். அவங்க பட்ட எல்லா உபத்திரவங்களுக்கு தேவன் நீதி செய்வார். மணிப்பூர் மக்களுக்கு தேவன் நீதி செய்வார். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு தேவன் நீதி செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். என் நீதி தூரமாய் இருப்பது கிடையாது. உங்க வாழ்க்கையில தேவன் நீதி நிறைவேறும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்தவர்களை தேவன் நீதிக்கு உட்படுத்துவார். உங்கள் சிறுமை சொல்லி அவமானப்படுத்தினவர்களை தேவன் நீதிக்கு உட்படுத்துவார். நீங்க நீதி செய்யறேன்னு புறப்பட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க நீதி செய்யறேன்ட்டு கிளம்பி போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்ட்டு. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உலகமே சொல்லுது, அல்லேலூயா, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லேலூயா. உலகத்துக்கே தெரியுது, பைபிள் வாசிக்கிற நமக்கு தெரியலனே எப்படி? அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவன் தன்னுடைய சட்டை எடுத்தால் மரணாடி கொடுத்து உங்கள் சத்துருக்களை அவர் உண்டு இல்லைன்னு ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. என்னை அவமானப்படுத்திட்டு டூர் தான். அல்லேலூயா. ஒரே டூர் தான். அவங்க எனக்கு பண்ண துரோகம், எனக்கு பண்ண எல்லா கொடுமையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. தேவன் சொல்றாரு, அல்லேலூயா, அவர்களை நான் நீதிக்கு உட்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்ததாக இந்த நீதி வரும்போது என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதி வரும்போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் பிரதர், சிஸ்டர்? களஞ்சியங்கள். ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்றாலே களஞ்சியம் நிரம்பி இருக்கணும் பிரதர். அல்லேலூயா. அது ஒரு பேசிக் அட்ரிபியூட். அல்லேலூயா. ஒரு அடிப்படை ஆசீர்வாதம். களஞ்சியம் நிரம்பி இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ தேவன் அதை நிரப்புவார். ஆண்டவருடைய ஆசையை நிரம்புறது நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றத நல்லா இருக்கிறத பெருக பண்ணுவார். நீங்க களஞ்சியங்களை நிரம்புன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, ஜெபம் பண்ணி முடிச்சோடனே காலையில கதவை திறந்து பார்த்தோன்னே ஒரு மூட்டை இருக்கும் நம்ம வாசல்ல. யாரோ மூட்டையை வச்சுட்டு போயிடுவாங்க, தேவதூதர்கள் வருவாங்க. இப்படிலாம் நினைச்சா அது முட்டாள்தனம். அல்லேலூயா. அது சரியான வடிகட்டின முட்டாள்தனம். அப்படி தேவன் பண்ண மாட்டார். தேவன் எப்படி செய்வார்னு, உங்ககிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. ஒரு நாள்ல இந்த மாதிரி ஈவினிங் கூட்டம், அல்லேலூயா, ஜீசஸ் பேசுறார். இந்த மாதிரி ஈவினிங் கூட்டத்துல என்ன பண்றாரு? ஜீசஸ் பேசுறார். எவ்வளவு பாப்புலேஷன் வந்திருக்காங்க? 5000 and above. அல்லேலூயா. 5000 பேருக்கு அதிகமா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எதுக்கு? ஜீசஸ் உடைய இவர் டிஃப்ரெண்டா பேசுறாரு. புது பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த ஊர்ல, எல்லாரும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஜீசஸ் கேட்குறார், என்னப்பா இவங்களாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா. ரெடிலாம் பண்ணியிருக்கோம், ஓடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. ரெடி எங்கேயா அடிச்சிருவாங்க, ஓடிடலான்னு ரெடியா இருக்கும். சாப்பிட ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு. சார் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்ப 2 தம் தூண்டு உட்காந்து இருக்கு முன்னாடி. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க 2 தம் தூண்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த தம் தூண்டு பையன் என்ன கொண்டு வந்திருக்கான்? 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, மெட்ராஸ் பாஷையில சொல்றாங்க, தம்மா தூண்டு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் 5 அப்பம் 2 மீன் அவங்க அம்மா ஒரு டப்பால போட்டு கொடுத்துருக்குது, அவன் உட்காந்து வச்சுன்னுக்கிறான், புடின்னு வந்துட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாஷையில புடிங்கின்னு வந்துருங்க முதல்ல. அல்லேலூயா. அன்பா கேட்டு வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா. சீஷர்கள் போய் இயேசு கேட்கிறாரு. அவன் என்ன பண்ணான்? நம்ம ஊர் பசங்களா இருந்தா இயேசு கேட்டா கொடுப்பாங்களா? யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கொடுக்கும் போதே சொல்லி அமைச்சிருக்கு, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்ட்டு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? வீட்டிலேயே சொல்லி அனுப்புறோம், பக்கத்துல கொடுத்துறாத. அந்த பையன் பாருங்க கொடுக்குறான். அல்லேலூயா. ஜீசஸை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க களஞ்சியம் நிரம்பும்னா நீங்க எங்கிருந்தோ ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பிடுவாங்க நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஜீசஸ் எப்படிப்பட்டவர்னு இருக்கிறத பெருக பண்ணுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐடி கம்பெனியில போய் வேலை செஞ்சாதான் நிறைய பணம் வரும், அதுக்கப்புறமா நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம்.
அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது டாக்டர் ஆனாதான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், என்ஜினியர் ஆனாதான் நிறைய பணம் கொடுக்கும். அப்படி பார்த்தா எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா, எல்லாருமே நர்ஸ் ஆயிட்டா, அல்லேலூயா, அப்புறம் யார் கம்பவுண்டரா இருக்குது அங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க, எல்லாமே டாக்டர், அல்லேலூயா, ஃபுல்லா டாக்டர். உங்க பக்கத்து வீட்டு டாக்டர், எதிர்த்த வீட்டு டாக்டர், எல்லாமே டாக்டர்னு. அப்போ யார் பண்றது? அப்ப காட் ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கிறார். மனிதர்கள் முட்டாள்கள், அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு யாரோ ஒருத்தர் அவங்க ஊர்ல நல்ல டாக்டர் ஆயிட்டாரு, படிச்சு நல்லா இருக்கிறாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. டாக்டர் ஆனாதான் எதிர்காலமே இருக்கு, கிடையாது. அல்லேலூயா. என்ஜினியர் ஆனாதான் வாழ்க்கையில உயிரோட இருக்க முடியும், அல்லேலூ, கிடையாது. உங்களுக்கிட்ட என்ன தெரியும்? எனக்கு ஜாக்கெட் தைக்க தெரியும், அதை வச்சு தேவன் உங்களை பெரிய ஆளா கொண்டு வர. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு தையல் தெரியும் பாஸ்டர், அவ்வளோதான் தெரியும், அதை வச்சு தேவன் உங்களை பெரிய ஆளாக கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் தெரியும், அதை வச்சு தேவன் உங்களை பெரிய ஆளாக கொண்டு வருவார், உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். அல்லேலூயா. எனக்கு டீச்சிங் தெரியும், அதை வச்சு தேவன் உங்களை பெரிய ஆளாக கொண்டு வருவார். அவர் கொண்டு வரார். அந்த 5 அப்பா 2 மீன் கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க, நான் ப்ரே பண்ணுறேன்ப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்க. பந்தி உட்கார வைங்க. 5000 பேருக்கு 5 அப்பா 2 மீனை நம்பி பந்தி உட்கார வைக்கிறான். அவங்களுக்குலாம் தெரியும் ஜீசஸ் சொல்றாரு, மறு பேச்சு பேசக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், ஜீசஸ் சொல்றாரு, நீங்க யாரும் மறு பேச்சு பேசக்கூடாது, உங்க களஞ்சியம் எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. யாரும் அவிசுவாசமா சிந்திக்க கூடாது. இந்த மாசம் ஃபீஸ் நான் எப்படி கட்டுவேன், அல்லேலூயா, இந்த மாசம் அதை எப்படி செய்வேன், இதை ஜீசஸ் சொல்றாரு, போங்க, உங்க களஞ்சியம் எல்லாம் நிரம்பும். சீஷர்கள் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு டிஃபன் பாக்ஸாலும் மேட்ரு உள்ள இருக்கு. ஆனா உட்கார்ந்து இருக்கிற 5000 பேர் பந்திக்குள்ள அரேஞ்ச் பண்ண சொல்றார். ஜீசஸ் என்ன சொல்றாரு? உட்கார வைங்க, பந்தியில எல்லாம் லைன் அப் பண்ணுங்க எல்லாரையும். ஃபர்ஸ்ட் ஜீசஸை நம்பி அவங்க செய்யறாங்க, அதனால அற்புதம் பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு ஜீசஸை நம்பி நீங்க போங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க களஞ்சியங்கள் நிரம்பும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நீதி வரும்போது அந்த இடத்துல களஞ்சியம் நிரம்பும். ஆண்டவர் ஜோம் பண்றாரு, அந்த 5 அப்பம் எடுக்கிறாங்க, குறையாம வந்துட்டே இருக்கு. இதுதான் ரகசியம். நீங்க நம்புறீங்க இது உண்மை, நீங்க நம்புறீங்க பைபிள்ல சொல்றது பொய் இருக்காத உண்மை. அல்லேலூயா. அது போலதான் உங்க 10,000 20,000 30,000 40,000 சேலரி நீங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிச்சு, அந்த சின்ன பையன் ஆண்டவருக்கு கொடுத்த மாதிரி நீங்க ஒரு நல்ல காணிக்கை தேவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது நிரம்பும், அது வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜிபேல போய் நீங்க செலவு பண்ண, ஆனா உட்காந்து கணக்கு மட்டும் நடுவில் பார்த்துறாதீங்க. எடுங்க செலவு பண்ணுங்க, எடுங்க செலவு பண்ணுங்க, எடுங்க செலவு பண்ணுங்க. எங்க இருந்தாவது ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார், குறையாமல் காத்து கொள்ளுவார். அந்த மாதம் முழுவதும் அந்த பணத்தை வச்சே ஆண்டவர் உங்களை சரியாய் திருப்தி ஆக்குவார். திருப்தி ஆக்கிட்டு 12 கூடைகள் மீதம் எடுக்க செய்வார். எப்ப ஸ்டாப் ஆகும்னா நீங்க நடுவில் நின்று கணக்கு பார்க்கும்போது ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. எவ்வளோ பணம் இருக்கு, இன்னும் இந்த மாசம் எவ்வளோ நாள் இருக்கு, இந்த பேலன்ஸ்குள்ள தலையை நுழைச்சிங்கன்னா அவங்க ஸ்டாப் ஆயிடும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, நீ கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் இதுவும் தான் இருக்கு, எண்ணெயும் மாவும் தான் இருக்கு, பரவாயில்ல முதல்ல போட்டு கொண்டு வான்றார். அல்லேலூயா. போட 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 வந்து கொண்டே இருக்குது. இதுதான் தேவனுடைய ஸ்டைல் ஆஃப் பிளஸ்ஸிங். நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க பெரிய சம்பளம் கிடைக்கிற வேலையில போய் உக்காந்து அப்படியே நீங்க இந்த சினிமா வந்து நிறைய பேரை கெடுத்து வச்சு, அல்லேலூயா, அப்படியே நீங்க ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம ஒரு கார்ல வரோம், நம்ம வந்து ஒரு BMW உள்ள வரோம், நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? நீங்க பெட்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து ட்ரீம் பண்றீங்க. அந்த மாதிரி ட்ரீமை விட்டுருங்க. இப்ப இயேசு சாமியுடைய நாமத்துல இந்த வேலை போதும், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, நின்று ஆசி. உங்க கணவனுடைய வேலை போதும், உங்க வேலை போதும், உங்க சின்ன வேலை போதும், அங்கிருந்து ஆசீர்வாதம் ஊற்றாக புறப்பட்டு வரும். உங்க சின்ன கடை போதும், அல்லேலூயா, உங்க சின்ன டீச்சிங் ஜாப் போதும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அதை வச்சு நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க, அதை வச்சு நீங்க வீடு வாங்குவீங்க, அதை வச்சு வீட்டை கட்டுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பெரிய வேலை, பெரிய சம்பளம் அப்படிலாம் ஓடாதீங்க, அதெல்லாம் முட்டாள்தனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற விதமே வேற. எது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அதில் பயங்கரமான பிளஸ்ஸிங் இருக்கும், அதில் பயங்கரமான கிரியை. நான் ஏற்ற காலம் வரும்போது
தடை தேவன் உடைத்து உங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். வாசிக்கலாம், முடிக்கலாம். நீதிமொழிகள் 8:20-21. களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும், களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு நீதியின் வழிகளில் நியாய பாதைகளுக்குள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பாதையில் தேவன் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்க? நீங்க டெய்லி நடந்து கொண்டிருக்கிறீங்களே, இந்த பாதைக்கு பேர் என்ன சிஸ்டர்? நீதியின் பாதை. நீங்க சும்மா நீங்களாவே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நான் கண்ணீரின் பாதையில் நடத்துகிறேன், நான் அழுத போதெல்லாம் பாடிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும். அல்லேலூயா. தனிமையின் பாதை, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாடு. சாவு, தனிமையில சாவு, கடை, எனக்கு என்ன. அல்லேலூயா. நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. அவர் இந்த ரொம்ப நல்லா இருக்கு, கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சி நான் பாட போறேன், இந்த பாட்டு தான் எனக்கு ஆறுதலா இருக்கு மனசுக்கு. சாவு நாயே சாவு. அல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி பாடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரன் கூட இருக்கிறாரு. இது நீதியின் பாதை. அல்லேலூயா. எத்தனையோ விசுவாசிகள் சொல்றோம், நீ அப்படி பண்ணாத. அல்லேலூயா. எப்பவுமே சோக பாட்டு பாடாத, உன் பேக்ரவுண்ட் நினைச்சு பண்ணாத. அல்லேலூயா. அப்படி இப்படி நான் தான் தனியா இருக்கிறேன், எல்லாரும் விட்டுட்டாங்க, அழுது அப்படியே உன் வாழ்க்கை அமைஞ்சிரும். அல்லேலூயா. நான் நடக்கிறது நீதியின் பாதை. நான் ஜீசஸ் கொஞ்சத்தை அதிகமாக்குவார். இன்னைக்கு என் கையில் கொஞ்சம் இருக்குது, நான் ஜீசஸ் கையில் கொடுக்குறேன். அந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரியே ஜீசஸ் இதை பெருக பண்ணுவார். என் களஞ்சிய நிரம்பும். நான் நடக்கிறது நீதியின் பாதை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்கிட்ட பலவீனம் இருக்குது, ஆனால் அவர் என்னை தாங்குவார், என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை சுத்திகரிப்பார், என்னை கழுவார். என் குறைகள் குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்து உடனடியாக என்னை இழுத்து கொள்ளுவார், என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், எனக்கு தாயாக இருப்பார், எனக்கு தகப்பனாக இருப்பார். நீங்கள் அப்படின்னு தான் தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க.